அனைத்தும் நன்மைக்கே. பிரைஸ் தி லார்ட். கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியானவர் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ரோமையர் 8:28. ஆண்டவரால் மீட்கப்பட்டு அவரது பாதையில் நடக்கும் நமக்கு நன்மைகளும் நடக்கின்றது, தீமைகளும் நடக்கின்றது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது ரோஜா மலர் படுக்கை அல்ல, அது மேடும் பள்ளமும் நிறைந்த வாழ்க்கை என்பது நமக்கு தெரியும். வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருந்தால் நாம் தேவனை தேடவே மாட்டோம். ஆகவே நம் வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கிறார், அவரை நாம் தேட வேண்டும் என்பதற்காக. நன்றாக யோசித்து பார்ப்போம். நமக்கு கஷ்டம் என்று வந்துவிட்ட உடனேயே, அப்பா என் கஷ்டத்தை பாருங்கப்பா, கண்ணீரை தொடங்கப்பா என்று ஆண்டவரின் பாதத்தில் வந்து விழுகின்றோம். ஆனால் நல்லபடியாக நமது வாழ்க்கை சந்தோஷமாக போய்கொண்டிருக்கும் பொழுது, அப்பா குப்பையாக இருக்கும் என்மேல் ஏன்பா இவ்வளவு கரிசனம், உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா என்று சொல்பவர்கள் மிக மிக சொற்பம். அதனால்தான் அவரோடு நாம் எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக நம் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கிறார். ஏன்? அவரை விட்டு நாம் பிரியக்கூடாது என்பதற்காக. ஆனால் ஒன்றை மட்டும் நாம் நன்றாக ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு வரும் பிரச்சனையில் நாம் அழிந்து போக வேண்டும் என்பது தேவனின் சித்தம் அல்ல, அதை ஜெயித்து மேலே வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் சித்தம். இதை இஸ்ரவேலரின் வாழ்க்கையிலிருந்து நன்கு புரிந்து கொள்ளலாம். வெறும் செங்கல் மட்டும் சுடத்தெரிந்த இஸ்ரவேலர் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தில் நுழைந்த பொழுது யுத்தத்தின் மேல் யுத்தத்தை சந்திக்க நேரிட்டது. இப்பொழுதுதான் ஒரு யுத்தம் ஓய்ந்தது, வெற்றி பெற்றோம் என்று நினைக்கும் பொழுது இன்னொரு யுத்தம். இவ்வாறாக அவர்களை வழிநடத்தி சென்ற யுத்த அனுபவமே இல்லாத யோசுவா 31 ராஜாக்களை வென்றான் இயேசுவின் ஆண்டவரின் துணையோடு என நாம் யோசுவாவின் புத்தகத்தில் வாசிக்கின்றோம். அவர்கள் அழிக்காமல் விட்ட பிற இன மக்கள் இன்னும் அவர்களுக்கு முல்லை போல குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரியும். ஆகவே அன்பானவர்களே, நம் வாழ்விலும் கூட இன்றை இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, இதுவும் கடந்து போகும். சந்தோஷம் வரும் பொழுது, ஏசப்பா நன்றி, இதுவும் கடந்து போகும். அடுத்து ஒரு பிரச்சனை வரும் என்பது எனக்கு தெரியும், வந்தால் பலத்துடன் அதை மேற்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். நாம் துன்பப்படும் பொழுது மற்ற மதத்தினர் நம்மை பார்த்து கேட்கலாம், என்ன இவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க, என்ன பிரயோஜனம், எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு, உங்கள் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை பார்க்கவே மாட்டாரா என்று. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது இதுவும் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் என்று அவர்களிடம் அறிக்கை செய்யும் பொழுது, நிச்சயம் நமது வார்த்தைகளை கொண்டே ஆண்டவர் நமக்கு நன்மைகளை அந்த துன்பத்திலும் தோன்ற செய்வார். ஏசாயா 42:16 குருடர்களை அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை நடத்தி கோணலானவைகளை செவ்வையாக நடத்தும் ஆண்டவர் நம்மை நமக்கே தெரியாத வழியில்தான் நடத்துவார். ஏனென்றால் அவர் சொல்கிறார், உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகளும் என் நினைவுகள் அல்ல. ஏசாயா 55:8. ஆம் அன்பானவர்களே, நமக்கும் கூட அநேக நேரங்களில் உயர்வும் வளமையும் உடனே வராது. ஏன்? நம் விசுவாசம் நீங்க வேண்டும். மனிதர்கள் மேல் இருக்கும் நம்பிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆண்டவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வர வேண்டும். ஆண்டவர்தான் எனக்கு எல்லாம் என்று நாம் சொல்ல வேண்டும். இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் நாம் துன்பங்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதெல்லாம் நமக்கு நடக்கும் நன்மைகள் என்பது ஆண்டவருடைய பார்வையில் மிக முக்கியமான ஒன்று. ஆம் அன்பானவர்களே, நித்திய பரலோகத்திற்கு செல்ல தேவையான நன்மைகளான இவைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் நாம் துன்பத்தின் பாதையில் நடந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அத்துன்பங்களை தான் ஆண்டவர் நமக்கு நன்மையாக மாற்றி தருவார். அட்டன் பண்ணின ஒரு இன்டர்வியூவில் வேலை கிடைக்கவில்லையே என்ற சோகத்தில் கடற்கரையில் அமர்ந்திருந்த ஒரு ஏழை அறிவான பக்தியுள்ள ஒரு வாலிபனை பார்த்த அந்த பக்கம் வாக்கிங் போன ஒரு பெரிய தொழிலதிபர் அவனோடு பேசியதில் அவன் திறமை வாய்ந்தவன் என்று கண்டு அவனுக்கு தன் கம்பெனியில் GM போஸ்ட் கொடுத்து ரோமையர் 8:28 அவனது வாழ்க்கையில் செயலாற்ற செய்தாராம். ஆம் அன்பானவர்களே, அநேக முறை நாம் வாழ்க்கையில் துன்பங்களை சந்திக்கும் பொழுது சோர்ந்து போகாமல், இத்துன்பத்தை எனக்கு நன்மையாக மாற்றத்தான் ஆண்டவர் இதை என் வாழ்வில் அனுமதித்திருக்கிறார் என்று எண்ணி அத்துன்பத்தில் நாம் கண்ணில் காணாத நன்மைக்காக நன்றி சொல்ல பழகிக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். நன்மைகளின் ஊற்றே, கஷ்டங்களினால் சோர்ந்து போயிருக்கும் நாங்கள், இதுவும் கடந்து போகும், இவை அனைத்தும் நன்மைக்கே என்று சொல்லும் இனிய குரலை கேட்க கிருபை புரியும். முறுமுறுத்து எங்களுக்காக நீர் திட்டம் பண்ணி வைத்திருக்கும் நன்மைகளை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளும். ஆமேன்.